ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். ஹிந்தி பிக் பாஸ் 19 பற்றி ரிவ்யூ போட வேணான்னு இருந்தேன். பிகாஸ் வியூஸ்லாம் பெருசாக போகிறது கிடையாது. அண்ட் மோரோவர் அதை பார்த்து பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது. ஸோ எனக்கு டைம் வேஸ்ட் மாதிரி தோணுச்சு. ஆனால் சில பேர் ரொம்ப என்னை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த ரிவ்யூவே போடுறேன். ஸோ நேற்று எபிசோட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலையில் பிக் பாஸில் எழுந்திருக்கும் போதே ஒரு பஞ்சாயத்தோட ஆரம்பித்தாங்க. ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். குனிகா அப்படிங்கிற ஒரு எல்டர்லி கண்டஸ்டன்ட் ரவை வச்சு ஏதோ ஹல்வா பண்ணிடுறாங்களாம். ஸோ நேஹல் தான் வந்து அந்த ரேஷனுக்கு இன்சார்ஜ் போல இருக்கு. அவங்க வந்து இதை பார்த்துட்டு கத்துறாங்க. இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் உப்மா பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க குனிகா கிட்ட சண்டை போட போறாங்க. வழியில பசீருங்கிற கண்டஸ்டன்ட்டும் பார்த்துட்டு ஆமா தப்புனா நீங்க உடனே போய் கேட்டுருங்க அப்படின்னு ஏத்தி விட்டு அனுப்புறாரு. நேரத்துல இங்க மிருதுல் இன்னொரு கண்டஸ்டன்ட்டோட சேர்ந்துட்டு குனிகா பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ கிச்சனில் இந்த ரவா அல்வாக்கான சண்டை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது குனிகா வந்து இதில் என்ன பிரச்சனை இருக்குது, வாங்க நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தரேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, அது குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, 3 பேருக்கு செஞ்ச மாதிரி இருக்குன்ட்டு. ஆனால் குனிகா சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது, நான் எல்லாருக்கும் தான் செஞ்சேன் பாரு, எல்லாருக்கும் வரோம் பாருன்ட்டு ஷேர் பண்ணி காட்டுறாங்க. ஸோ அந்த பிரச்சனை அங்கேயே முடியுது. ரவா அல்வா சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இதை தொடர்ந்து பிக் பாஸ் 19ல் திரும்பி நாமினேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நாமினேஷனுக்காக ஒரு புது ஐடியா ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு புது ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ரூமில் 3 க்ரீன் ட்ரையாங்கிள் 3 ரெட் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ 3 ரெட் ட்ரையாங்கிள்க்கும் ஒரு 3 பேரை நாமினேட் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. வெளியில் மிச்சம் இருக்க கண்டஸ்டண்ட்டில் யாராவது ஒரு 3 பேர் தேர்ந்தெடுத்து அவங்க உள்ளே போயிட்டு அவங்களுக்காக பேசியோ இல்லைனா அவங்கள நாமினேட்டோ பண்ணிட்டு வரலாம். அந்த நாமினேஷனுக்காக அனுப்பப்படுற 3 பேரை வந்துட்டு பிக் பாஸ் செலக்ட் பண்ணுவார். உள்ளே போய் அவங்களுக்காக யார் பேச போகிறான்றது கண்டஸ்டன்ட்ஸ் தான் டிசைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் கூப்பிட்ற ஒரு 3 கண்டஸ்டன்ட் ஆவேஸ், பசீர் அண்ட் நக்மா. ரீசன் வந்து ஸ்லோவாக வராரு, கனெக்ஷன் இல்லை, கேமில் அவர் கரெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் சொன்னாங்க. இதனால ஆவேஸ் நாமினேட் ஆகுறாரு. பசீர் அண்ட் நக்மா சேவ் ஆகுறாங்க. அடுத்து நாமினேஷனுக்காக போகிற 3 கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா மிருதுல், நட்டாலியா அண்ட் நீலம். இவங்கள பற்றி பேசுறதுக்கு 3 பேர் உள்ளே வராங்க. குனிகா, தான்யா, பிரணீத் இவங்க 3 பேரும் உள்ளே போகிறாங்க. இங்கே கொஞ்சம் உள்ள சூடான சச்சரவு மிக்க கான்வர்சேஷன் நடக்குது. முக்கியமாக குனிகா மேம் வந்து நாமினேட் பண்ணும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, மிருதுலை பற்றி மிருதுல் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறது இல்லை, மாறி மாறி பேசுகிறாரு, எந்த பக்கம் வந்து அதிகமாக ஒரு பக்கமாக நிற்கிறாங்களோ அந்த பக்கத்தில் சாஞ்சிடுறாரு, அவருக்கு ஒரு தனிப்பட்ட கருத்துனே ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க. அதுக்கு மிருதுல் பார்த்தீங்கன்னா, ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறதில்ல, உங்கள் ரூல்ஸ்க்கெலாம் நான் கட்டுப்படுறதில்ல அப்படிங்கிறதுனால தானே நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும், வெளியில் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க கண்டஸ்டன்ஸ்லாம் பயங்கரமாக கை தட்டுறாங்க. நீங்கள் சொல்கிறபடிலாம் ஆடலைன்னா என்ன நாமினேட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. அதுக்கும் வெளியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சூப்பர்னு கை தட்டுறாங்க. எதாக இருந்தாலும் உள்ள போன பிரணீத் நீலம் நாமினேட் பண்ணாலும் டான்யா திரும்பவும் மிருதுலை நாமினேட் பண்ணதுனால மிருதுல் இந்த வாரம் நாமினேட் ஆகுறாரு. மிருதுல் வெளியே வந்ததும் அவரை பார்த்து எல்லாரும் கை தட்டி ஆரவாரம் பண்ணி அவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண அதனால அவருக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குனிகா மேம ரொம்ப கிண்டல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவங்கள கிண்டல் பண்ற விதமா, அவங்கள மாக் பண்ற விதமாலாம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. இதே யாரும் ஸ்டாப் பண்ணாம எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க குனிகாவை கிண்டல் பண்றதுக்கு. ஆல்ரெடி குனிகா வந்து அங்க ஹேட்டட்னஸ் சம்பாரிச்சிட்டாங்க போல இருக்கு, தெரியல. ஸோ நெக்ஸ்ட் நாமினேஷனுக்காக போன 3 கண்டஸ்டன்ட் குனிகா, ஃபரானா அண்ட் கௌரவ் இவங்க 3 பேரும் போனாங்க. இல்ல உள்ள போய் பேசுறதுக்கு வாலண்டியரா மிருதுலே வந்து நான் உள்ள போறேன் அப்படின்னு கேட்டு குனிகாக்கு எதிராக பேசவும், எப்படி பேசுறாருன்னா, நான் வந்து ரொம்ப ரோல் ஆகுறேன், மாத்தி மாத்தி பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ரோல் ஆகி இப்போ பாத்தீங்கன்னா நான் குனிகாக்கு எதிராகவே போய் நிற்கிறேன், ஸோ நான் குனிகாவை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது ஒரு ஃபன்னி மோடில் சொல்கிற மாதிரி சொன்னார். எல்லாருமே அதை ரசித்தாலும் வெளியில் இருந்த தான்யா நீலம் இவங்க 2 பேர் மட்டும் இவர் பண்ணுறது தப்பு, இவர் வந்து மரியாதை இல்லாமல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு கண்டஸ்டண்ட்டும் குனிகாக்கு எதிராக பேசுகிறாரு. கிச்சன் தான் வந்து ஹார்ட் ஆஃப் த ஹவுஸ், அதை வந்து அவங்க கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ தட் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக, அதனால அவங்கள நாமினேட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லவும், தொடர்ந்து வந்து ஆவேஸும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்களோ அதுபடியே நான் போயிடுறேன், ஸோ உங்களுக்கு ஓட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நான் உங்கள் நேமே சொல்கிறேன்னு குனிகா நேமே சொல்லிடுறாரு. இதனால குனிகா நாமினேட் ஆகுறாங்க. அடுத்து நாமினேஷன் பூல்குள்ளே போக போகிற 3 கண்டஸ்டன்ட் பேர் பார்த்தீங்கன்னா டான்யா, ஜீஷான் அண்ட் நேஹல். இவங்க 3 பேரில் தானியா தான் வந்து அதிகமாக தாக்கப்படுறாங்க. ஸோ தானியாவை தான் வந்து எல்லாருமே நாமினேட்டும் பண்ணுறாங்க. இந்த ஜீஷான்ற கண்டஸ்டன்ட் வந்து ஓரளவுக்கு பட்டும் பாடாமல் எல்லா விஷயத்துலையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கண்டஸ்டன்ஸ் கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பேசும்பொழுது இவரை பற்றியும் தெரியும். அடுத்த 3 கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அபிஷேக், அமல் அண்ட் பிரணீத் வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு நல்ல மோட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காரு. ஸோ அவரை வந்து யாருமே நாமினேட் பண்ண வாய்ப்பு இல்லை. இங்கே உள்ள வந்து பேசின நக்மா அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட்டும், நேஹல் அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட்டும், அமல் அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட்டோட நேமை சொன்னாங்க. அமல் கண்டஸ்டன்ட் தான் வந்துட்டு வீட்டில் இன்வால்வ்மெண்ட் கம்மியாக இருக்கிறதா சொன்னாங்க.
அதனால இந்த ரவுண்ட்ல அமல் நாமினேட் ஆனாரு. ஸோ மொத்தம் 5 கண்டஸ்டன்ட் நாமினேட் ஆயிருக்காங்க. ஸோ ஆஸ் யூசுவல் நாமினேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சோனே ஒருத்தர் அவங்கள வந்து ஜஸ்டிஃபை பண்ணிப்பாங்க இல்லையா? நான் வந்து உன்ன எதுக்கு நாமினேட் பண்ணேன்னா, ஆக்சுவலி வந்து என் மனசுல எதுவுமே கிடையாது. மத்தவங்கலாம் நாமினேட் பண்ணாங்க. அதனால தான் நானும் உன்ன நாமினேட் பண்ணேன் அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொருத்தர் வந்து ஆமாண்டா அப்படிதான்டா நாமினேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும், இன்னொருத்தர் வந்து சாரி கேட்கவும், அவர மன்னிக்கிற மாரி மன்னிச்சு அனுப்பிட்டு, பின்னாடி போயிட்ட பிறகு அவன் அப்படி கிடையாது. அவன் எப்படி தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவன பத்தியே பேசுறது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பிக் பாஸ்ல எப்பவுமே நடக்கிற டிராமாஸ் இருக்கும் இல்லையா? அந்த டிராமாஸ்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஒருத்தரா வந்து அவங்கவங்க விளக்கத்த சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஆக்சுவலி உன்ன நாமினேட் பண்ணணும்னு நினைக்கல. எல்லாரும் சொன்னாங்க. அதனால தான் நானும் நாமினேட் பண்ணேன் அப்படின்ற கதைலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பிக் பாஸ் சாங் போட்டு எழுப்பினாரு எல்லாரையும். ஆவேஸ் மட்டும் பயங்கர சேடா இருந்தாரு. என்னால பீப்பிள ரீட் பண்ண முடியாம போயிருச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தமா பேசிக்கிட்டு இருந்தாரு. கிச்சன்ல ஒரு விஷயம் நடக்குது. அது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஹானாவோட மேக்கப் கிட்ட காணுமா. அதனால நேஹல் ன்ற ஒரு கண்டஸ்டன்ட் போய் பஷீர் அப்படின்ற ஒரு கண்டஸ்டன்ட் போய் கேட்டுட்டு இருக்காங்க. நீ எடுத்திருந்தனா குடுத்துரு அப்படின்ற மாதிரி. அதுக்கு பஷீர் இல்ல என்கிட்ட கிடையவே கிடையாது. ப்ளீஸ் நீங்க வந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இது நடந்த உடனே நேஹல் வெளியில போய் சோகமா உட்காந்துடுறாங்க. பஷீர் நீ வந்து என்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. நீ ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்ட என்ன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பஷீர் என்ன சொல்றாரு, என்கிட்ட வந்து நீ மேக்கப் கிட் காணும்னு 2 தடவை கேட்டேன். நான் இல்லன்னு சொன்ன பிறகு நீ என்னையே கேட்டுட்டு இருந்ததுனால தான் எனக்கு கோவம் வந்தது. அதனால தான் ப்ளீஸ் இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். நான் உன்ன ஒன்னும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணல. ப்ளீஸ்ன்னு சொல்லி தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இதுக்கு மேலேயும் நீ கோச்சிக்கிட்டா கோச்சிக்கோ போ அப்படின்ற மாதிரி ரொம்ப வீரமா நடந்து போனாரு. நான் கூட வந்து ஓகே இவர் அந்த மேக்கப் கிட்லாம் எடுத்திருக்க மாட்டாரு போல இருக்கு அப்படின்னு தான் நினைச்சேன். அதான் வேகமா உள்ள போன மனுஷன் மேக்கப் கிட்டோட வெளியில வராரு. நான் தான் உன் மேக்கப் கிட்ட எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஹானாவோட மேக்கப் கிட்ட அவர் தான் எடுத்து வச்சிருந்திருக்காரு. கண்டென்ட்டே இல்லைனாலும் ஏதாவது ஒன்று பண்ணி கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு அவர் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அத நேரா வந்து ஃபர்ஹானா கையில குடுத்துட்டு, "இது வந்து ப்ராப்ளம் முடிச்சிரும்னு நெனைக்கிறேன். இதுக்கு மேல எந்த ப்ராப்ளமும் வேணாம்" அப்படின்னு குடுத்துட்டு போனாரு. அப்போ ஃபர்ஹானா வந்து, இது எப்படி ப்ராப்ளம முடிக்கும்? இது ப்ராப்ளம் கிரியேட் தான் பண்ணும். நீ எப்படி என் மேக்கப் கிட்ட எடுக்கலாம்?" அதுக்கு பஷீர், "ஓகே. உனக்கு பிரச்சனை பண்ணணும்னு இருந்தா நீ பிரச்சனை பண்ணு" அப்படின்னு சொல்லவும், ஃபர்ஹானா வெளியில கோவமா ஓடி வராங்க. "பாருங்க என்னோட மேக்கப் கிட்ட இவன் தான் எடுத்து வச்சிருக்கான். எப்போ எல்லாரும் கேட்டப்போ, இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொன்னான் இல்லையா? இவன் தான் என் மேக்கப் கிட்ட எடுத்து வச்சிருக்கிறான். அவன் வந்து பொய்க்காரன். இவன் ஒரு சீப்பான பெர்சன் அப்படின்ற மாரி ஃபர்ஹானா ரொம்ப திட்டிட்டே இருக்காங்க. என்னமோ திட்டிக்கோ, என்னமோ கத்திக்கோ அப்படின்ற மாதிரி தான் பஷீர் வந்து ரியாக்ஷன் குடுத்தாரு. நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற மாரி ஒரு ரியாக்ஷன் குடுத்தாரு. நேஹல்ன்ற கண்டஸ்டன்ட்டும் கேட்குறாங்க. நான் உன்கிட்ட அப்பவே கேட்டேன்ல ஃபர்ஹானாவோட மேக்கப் கிட் இருக்கா உன்கிட்டன்னு சொல்லிட்டு. மெதுவா தானே கேட்டேன். அப்பவே நீ குடுத்துருந்துருக்கலாம்ல. பாரு இப்போ இந்த சிச்சுவேஷன் எங்க வந்து நிக்குது பாரு. நீ என்கிட்டயும் பொய் சொல்லிட்ட அப்படின்னு அவங்களும் ஒரு பக்கம் கத்திட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. உடனே பஷீர் நியாயமே இல்லாத நியாயவாதி மாதிரி பேசுறாரு. அதாவது வந்துட்டு எல்லாரும் போட்டோம். எனக்கு யாரும் வேணாம். நான் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர். அதாவது நேஹல் வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட இருந்தாங்க. இப்போ அவங்களும் சண்டை போட்டு போயிட்டாங்கன்ன உடனே, எனக்கு யாரும் வேணாம். நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர். நான் எப்பவுமே சின்ன வயசுலேருந்து இப்படி தான் இருந்திருக்கேன். ஸோ நான் இப்பவும் வந்து தனியாவே விளையாண்டுப்பேன். எனக்கு யாரோட துணையும் தேவையில்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு எந்திச்சு போறாரு. இருந்தாலும் ஃபர்ஹானா தொரத்தி கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா பஷீர் கிட்டேருந்து எந்த பதிலும் வர மாரி இல்ல. "நீ கத்திக்கோ, நீ என்னனாலும் பண்ணிக்கோ. எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல" ஊன்ட்டு இருக்காரு. பஷீர் ரியாக்ட் பண்ணலன்ன உடனே, பஷீர் பெருக்கிற இடத்துலயே ஃபர்ஹானா நடந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ பஷீர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஹானாவ பார்த்து சும்மா ஃப்ளர்ட் பண்ற மாரி பேச ஆரம்பிச்சாரு. "ஃபர்ஹானா நீங்க ரொம்ப கியூட்டு. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா?" அப்படின்ற மாரிலாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ சுத்தி இருக்கவங்களும் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. லைட்டா ஃபர்ஹானாவும் வந்து வெட்கப்பட ஆரம்பிச்சாங்க. ஸோ சுத்தி இருக்கவங்கலாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ரேஷன் முடிஞ்சு போச்சுன்னு பிக் பாஸ் கிட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிக் பாஸும் வந்து ரேஷன் டாஸ்க் வைக்கிறேன் அப்படின்ற மாரி எல்லாரையும் கூப்பிட்டு, நான் வீட்டுக்கான கிராசரிஸ்லாம் அனுப்பி வைக்கிறேன். ஆனா, அதுக்காக நீங்க ஒரு டாஸ்க் பண்ணணும். அது வந்து ஒரு ரோஸ்டிங் செஷனா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆளாளுக்கு ஒரு பார்ட் குடுக்குறாரு. நீங்க இது பண்ணணும் அப்படின்ற மாரி பார்ட் பிரிச்சு குடுக்குறாரு. ரோல் பிரிச்சு குடுக்குறாரு பிக் பாஸ். ஸோ அவங்கவங்க ரோல்க்கு ஏத்த மாதிரி அத பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு ஹைலைட்டட் விஷயம். அந்த பிராக்டிஸ் பண்ற விஷயங்கள நம்மளுக்கு சுத்தி காமிச்சுட்டு, அதோட எபிசோட முடிக்கிறாங்க. இன்னைக்கு இதுதான் ஹிந்தி பிக் பாஸ் 19ல நடந்த ஹைலைட்டட் திங்ஸ். தொடர்ந்து ஹிந்தி பிக் பாஸ் 19ஓட வீடியோவ கன்டினியூஸா போட முடியுமான்னு தெரியல. பட் எப்ப முடியுமோ அப்பப்போ நடுவுல போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்ப மீட் பண்ணலாமா? Till then, bye from Jemima. Take care.